வணக்கம். வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள் அன்னைக்கு சுக்கிரஹோரை அப்படின்னு சொல்லப்படும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள இந்த இலை மேலே ஒரு தீபம் ஏற்றுவதன் மூலம் பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வைகுண்ட ஏகாதசி, ஏகாதசியிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஏகாதசி தான் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது விரதமிருந்து நம்ம பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதுவும் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த அந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது இன்னமுமே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது தசமியில் துவங்கி ஏகாதசி, துவாதசி ஆகிய 3 திதிகளிலும் மேற்கொள்ளும் விரதமாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஏகாதசி விரதம் இருந்தோன்னா சகல சௌபாக்கியங்களும் அடைவோம் அப்படின்னும், இந்த விரதத்தால் உடல் நலமும் மனநலமும் ஆரோக்கியத்தோடு திகழும் அப்படிங்கிறது தான் உண்மை. சிவபெருமான் ஒரு முறை பார்வதி தேவிக்கு ஏகாதசி விரத மகிமையை எடுத்து சொன்னார் அப்படின்னும், பார்வதி தேவி ஏகாதசி விரதத்திற்கு பாவத்தை போக்கும் சக்தி இருக்குது அப்படிங்கிறதும் உண்மை. அஸ்வமேத யாகம் செய்த பலனை இந்த ஏகாதசி விரதத்தால் பெற முடியும் அப்படின்னும் 30 முக்கோடி தேவர்களும் அனுசரிக்கும் விரதம் இது அப்படிங்கிறதையும் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு இந்த விரத மகிமையை எடுத்து கூறினார் அப்படிங்கிறதும் கதை. இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள் வெள்ளிக்கிழமையோடு ஜனவரி 10ஆம் தேதி சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு. வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை அப்படின்னு சொல்லப்படும் காலை 6 மணியிலிருந்து 7 மணி, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி, மாலை நேரம் 8 மணியிலிருந்து 9 மணி, இந்த மணியில் சுக்கிரஹோரையில் செய்யப்படும் வழிபாடு அப்படிங்கிறது செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் ஒரு வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மறிக்கொழுந்து எல்லா மலர் கடையிலையும் கிடைக்கும். அந்த கடையில் மறிக்கொழுந்து வாங்கிட்டு வந்து ஒரு தாம்பாளம் நிறைய அந்த மறிக்கொழுந்தை நல்லா பரப்பி வச்சுக்கலாம். அதில் சுத்தமான மண் அகலினால் செய்யப்பட்ட அந்த மண் அகல் விளக்கை ஏற்றி அதில் நல்லா அதை துடைத்து சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அழகாக அலங்காரம் பண்ணி அந்த தீபத்திற்கு சுத்தமான பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு அந்த மறிக்கொழுந்து மேலே 3 அகல் தீபம் வைத்து ஏற்றணும். மறிக்கொழுந்து இலை மேலே 3 அகல் தீபம் கிழக்கு முகமாக பார்த்து இருக்கும்படி அந்த 3 தீபத்தையும் வைத்து நம்ம வீட்டு பூஜை அறையில் அம்பாளோட திருவுருவப் படம் இருக்கோ அல்லது மகாலட்சுமி தாயாரின் திருவுருவப் படம் இருந்ததுன்னா அந்த படத்திற்கு முன்பாக இந்த மறிக்கொழுந்தினால் மேல் ஏற்றப்பட்ட அந்த 3 நெய் தீபத்தையும் அழகாக வைத்து நெய்வேத்தியமாக மாதுளைப்பழ முத்துக்களை தேனோடு கலந்து நெய்வேத்தியமாக வைத்து இந்த வழிபாடு, அதுவும் சுக்கிரஹோரை 3 நேரம் சொல்லியிருக்கேன், காலையில், மதியம், மாலை நேரம். இதில் மாலையில் பண்ணுவது ரொம்பவே விசேஷம். மாலையில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 3 சுக்கிரஹோரையில் எந்த நேரத்தில் வேணாலும் செய்து கொள்ளலாம். இந்த மாதுளை முத்துக்கள் தேன் கலந்து அந்த நெய்வேத்தியமாக வைத்து இந்த 3 மண் அகலினால் செய்யப்பட்ட நெய் தீபம் ஏற்றி மறிக்கொழுந்து இலை மேலே வைத்து ஏற்றும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் நிரம்ப நமக்கு கிடைக்கும். அந்த மறிக்கொழுந்தோட நறுமணம் அப்படிங்கிறத வீடு முழுக்க பரவி ஒரு விதமான பணத்தை ஈர்த்து கொண்டு வரும் ஒரு அற்புத ஒரு இலையாகவே இந்த இலை சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீபத்தை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஏற்றும் பொழுது மகாலட்சுமி தாயாரின் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். பெருமாளின் முழுமையான ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். பள்ளி கொண்ட பெருமாள் தன் நாபி கமலத்திலிருந்து பிரம்மனை படைத்தார் அப்படிங்கிறது கதை. அப்போது பிரம்மனுக்கு அகங்காரம் மேலிட்டது அப்படின்னும், அதே வேளையில் பகவானின் காதுகளில் இருந்து 2 அசுரர்கள் வெளிப்பட்டார்கள் அப்படின்னும், அகம்பாவம் பிடித்த பிரம்மனை அப்போதே கொல்ல முயன்றார்கள் அந்த அரக்கர்கள் அப்படிங்கிறதும் கதை. பெருமாள் அவர்களை தடுத்து பிரம்மனை கொல்லாதீர்கள், உங்களுக்கு வேண்டிய வரத்தை நானே தருகிறேன் அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். ஆனாலும் அசுரர்கள் அதை அலட்சியப்படுத்தியதோடு பெருமாளுக்கே வரம் தருவதாக சொன்னாங்களாம்.
அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய பெருமாள், நீங்கள் என்னால் வதம் செய்ய வேண்டும், அதன் பிறகு ராட்சசர்களாகவே நீங்கள் பிறக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அசுரர்கள் அதிர்ச்சி அடைந்தாங்களாம். தாங்கள் இவ்வாறு எங்களுக்கு தண்டனை அளிக்கவே கூடாது அப்படின்னும், தங்களோடு 1 மாத காலம் நாங்கள் சண்டையிட வேண்டும், அதன் பிறகுதான் உங்களுடைய அருளினால் நாங்கள் முக்தி அடைய வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்களாம். அதே போல் 1 மாத காலம் போரிட்டு பிறகு தனது சக்தியில் இருந்து உதித்த ஏகாதசியினால் அவர்களை வதைத்தார் பெருமாள் அப்படிங்கிறது கதை. இறுதியில் மகாவிஷ்ணுவோட குணங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்த அசுரர்கள் தங்கள் பரமபதத்தில் நாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டும் அப்படின்னும் வேண்டிக்கிட்டாங்களாம். பெருமாளோட பாதத்தில் நித்திய வாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டாங்களாம். ஒரு மார்கழி மாதம் வளர்ப்பிறை ஏகாதசி அன்னைக்கு வைகுண்டத்தில் வடக்கு நுழைவாயிலை திறந்த பகவான் அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்தார் அப்படிங்கிறதும் கதை. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வைகுண்ட வாசனை தரிசனம் செய்பவர்கள் அனைவருக்குமே மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது. மோட்சம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நமக்காக அன்றே அசுரர்கள் வேண்டுவதாகவும் அதற்கு இறைவனும் ஒப்புதல் அளித்தார் அப்படிங்கிறதும் கதை. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விஷ்ணுவை நினைத்து விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னும், ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முதல் நாளான தசமி அன்று ஒரு பொழுது உணவு உண்ண வேண்டும், ஏகாதசி தினம் அன்னைக்கு உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த மாதிரி விரதம் இருந்து சொர்க்க வாசல் வழியாக பெருமாளை தரிசனம் செய்து பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த அற்புதமான நாளில் மாலை நேரத்தில் சுக்கிரஹோரையில் செய்யும் இந்த வழிபாடு செல்வ செழிப்பை அதிகரிக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மறி கொழுந்து தாம்பாளத்து மேலே நல்லா பரப்பி அதனுடைய நறுமணம் பூஜை அறை முழுக்க பரவ மாதிரி அந்த தாம்பாளத்தின் மேலே நல்லா பரப்பி வைத்து அதன் மேலே ஏற்றப்படும் நெய் தீபம் அப்படிங்கிறது செல்வ செழிப்பையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் நம் வாழ்விலும் நம் வீட்டிலும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு பூஜையை, இந்த ஒரு வழிபாட்டை செய்து இறைவனோட பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நாங்கள் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த ஒரு வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.